தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். தீபாவளி சந்தர்ப்பமாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்னு பொதுவாக சொல்ல மாட்டேனா. ஏன்னா வயசில் பெரியவங்களும் கேட்பாங்க, சின்னவங்களும் கேட்பாங்க இல்லையா? அதனால் பெரியவாளுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமோ? அதனால் தீபாவளி நமஸ்காரங்கள், தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும். நம்ம பேச போகிற விஷயம் வேறையாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் நான் சொல்லிடுறேன். தீப ஆவலின்னு சொன்னால் தீப வரிசைன்னு அர்த்தம். பொதுவாக ராமர் வனவாசம் முடிஞ்சு வரும்போது எல்லாரும் தீபம் வச்சு கொண்டாடினதாக தீபாவளி அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கேதார் கௌரி விரதம் பண்ணின போது தீபம் ஏற்றி கொண்டாடினா அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. முக்கியம் என்ன அப்படின்னா, அறியாமை இருளை நீக்கும்படியாக ஞான தீபம் ஏற்றுவதே தீபாவளி. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆதிசங்கர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், பகல்ல இருக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குற? சூரிய வெளிச்சத்தில் பார்க்குற. ராத்திரி இருக்கிறது எப்படி பார்க்குற? சந்திரனால பார்க்குற. அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லையா? சரி, சந்திரன் இல்லாத போது எப்படி பார்க்குற? இந்த ரத்தனங்கள் மாதிரி மணிகள் அதோடைய ரிஃப்ளெக்ஷன்னால பார்க்குறேன். ரொம்ப இருட்டா போயிடுத்து, ஒன்றுமே தெரியல, அப்போ எப்படி பார்க்குற? அப்போ வாக்குனால பார்க்குறேன்னு பதில் சொல்கிறான் சிஷ்யன். எப்படின்னா, யாருப்பா அந்த எதிர்க்கு, யாருப்பா ஒரு ஓரமாக போப்பா, கண்ணு தெரியல, நீ இந்த பக்கமா வா அப்படின்னு வாக்கு அக்னியா இருக்குங்கிறான். சரி, இதெல்லாம் எதனால வேலை செய்யறது? உயிரால வேலை செய்யறது. உயிருக்கு ஆதாரம் என்ன? ஆத்மா. அந்த ஆத்மாவாகிய ஜோதியே நீ அப்படின்னு சொன்னார். ஏகஸ்லோக்கிய பிரகரணம்னு அதுக்கு பேரு. அதனால சூரிய ஒளியோ சந்திரன் ஒளியோ மின் ஒளியோ விளக்கொளியோ பார்க்கணும்னா கண் ஒளி வேணும். கண்ணொளி இருந்தும் பார்க்க முடியல அப்படின்னா உயிர் ஒளி இல்லைன்னு அர்த்தம். போயிட்டு என்ன முடியும்? கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? இப்போ இவ்வளவுக்கும் ஆதாரமான ஒரு பொருள் இருக்குங்கிற ஒரு உணர்வோடு தான் அந்த தீபாவளியை கொண்டாடணும். வெடிகாலையில் எழுந்திருக்கிறது, எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது, வெந்நீர் ஜலத்தினால ஸ்நானம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருக்கா. அந்த தைலத்தில் அந்த எண்ணெயில் லக்ஷ்மியுடைய சாநித்தியம் இருக்கு. அந்த வெடிகார்த்தால் அந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணும் பொழுது அதில் வெந்நீரோட ஸ்நானம் பண்ணுறது, அதில் கங்காவோட சாநித்தியம் இருக்குன்னு சொல்லி கங்கா ஸ்நானம் ஆச்சான்லாம் கேட்குற வழக்கமே. தீபாவளி ஆச்சான்லாம் கேட்க மாட்டா. பிற்பாடு போக போக தீபாவளிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கெட் டுகெதர். நம்ம சொந்தக்காராலோ அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் அன்போட ஒத்துமையோட கடவுள் பேரால தர்மத்தின் பேரால் எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷமா இருந்த நாள். துக்காராம் மகாராஜ் ஒரு அபங்கத்துல சொல்றார், சாதுக்கள் வீட்டுக்கு நீங்க போற அன்னைக்கும் உங்க வீட்டுக்கு சாதுக்கள் வர்ற அன்னைக்கும் அது தீபாவளிங்கிற. எப்பவும் ஆனந்தம், எப்பவும் சந்தோஷம். அப்படி இருந்து வான வேடிக்கை ரொம்ப முக்கியம். அதுல பட்டாசெல்லாம் வெடியெல்லாம் அப்புறம் தான், புஸ்வானம் அந்த மாதிரி வான வேடிக்கைகள்லாம் முக்கியம். கம்பி மத்தாப்பெல்லாம் என்னன்னா, சம்பிரதாயம் என்ன சொல்றது, மகாலய பட்சத்துக்கு வரக்கூடிய பித்திருக்கள்லாம் தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சு அவ சொந்தக்காரால அவளை வழி அனுப்பி வச்சு அவ எல்லாரும் நீங்க எங்க வம்சத்துல இருக்கிறவாள் நன்னா இருங்கன்னு சொல்லிவிட்டு அவ பித்திருலோகத்துக்கு போறதுக்கு வழி காட்டுறதான் அது. அதனால இந்த வான வேடிக்கை முக்கியம்னு சொல்லியிருக்கு. சன்னியாசிகள் உள்பட ஒரு கம்பி மத்தாப்பாவது கொடுத்தணும். தீபாவளி அவ்வளவு முக்கியமான பண்டிகை. அதை கனெக்டட் வித் டிவினிட்டி அப்படின்னு கிருஷ்ணனை நினைச்சிட்டு, அவரால் தானே நமக்கு தீபாவளி கிடைச்சது. அவர் தன் பிள்ளைன்னு கூட பார்க்காமல் நரகாசுரன் ஒரு பாபிங்கிறதுனால அவனை வதம் பண்ணினார், ஜனங்களுக்கு நிம்மதியை கொடுத்தார். இந்த நரகாசுரனும் பிராணம் போறத எல்லாரையும் கொடுமை பண்ணிவிட்டேன், இப்ப நான் போறது எல்லாரும் சந்தோஷப்படுவா, அதை ஒரு பண்டிகையா கொண்டாடுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவானை வரம் கேட்டான். அதனால அந்த வரத்தினால நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். கேதார கௌரி விரதத்தினால சிவபெருமானை கொண்டாடுறோம். லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி எல்லாருக்கும் செல்வ செழிப்பு உண்டானு கொண்டாடுறோம். எல்லாத்தையும் விட பெரிய செல்வம் எது தெரியுமா? அஷ்டலட்சுமிக்கும் மேல ஒரு லட்சுமி ஞானானந்த தபோவனத்துல இருக்கா. அவளுக்கு ஞான லட்சுமின்னு பேரு. பக்தியும் ஞானமும் வந்துடுத்துன்னா எல்லாருக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருப்போம். நான் மட்டும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு, செல்ஃப் சென்டர்டு ஆட்டிடியூடு. அப்படி இல்லாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் அன்போடு பழகிற ஒரு பழக்கத்தை இந்த பண்டிகைகள் ஏற்படுத்திட்டு, இன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன சினிமா போய் பார்க்கறது அப்படின்னு ஆயிடுது. அது கூடாதுன்னு நான் சொல்லலை. அது இன்னைக்கு என்ன தேவையோ அது இருந்துட்டு போட்டோம். அது காலத்தின்
கோலம். ஆனா கலாச்சாரத்தை விடக்கூடாது, பண்டிகைகளை தெய்வீகமாக கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்துல ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பழக்கம். இந்த பொங்கல், தீபாவளி, நவராத்திரி, சிவராத்திரி, கோகுலாஷ்டமி, ராமநவமி எல்லாத்துக்கும் ஆதாரமான சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, மத்வாச்சாரியாளோட தினம், இந்த மாதிரி நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இதெல்லாம் கொண்டாட 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 அறிவு தெளிவு உண்டாகும். இந்த முன்னோர்கள் காட்டின வழியில் நடப்பது அப்படிங்கிறது தான் சனாதன தர்மம். தீபாவளியை எல்லாரும் சிறந்த முறையில் தெய்வ பக்தியோட விடிகாலையில் எழுந்திருந்து, வடிகாத்தால் ஃப்ளைட்டுன்னு எழுந்திருப்போமா மாட்டோமா? பண்டிகைன்னு எழுந்திருக்க முடியலையே, காலங்காத்தால ஃப்ளைட் அப்படின்னு அடிச்சவரன்னு எழுந்திருப்போம். ராத்திரி தூக்கம் வராது இல்லையா? எங்களோட சின்ன வயசுலலாம் வெடிகாத்தால எழுந்திருந்து இந்த பட்டாசு வெடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். தூங்கவே மாட்டோம் ராத்திரியெல்லாம், பட்டாசு பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்போம். அப்புறம் காத்தால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அது ஒரு தனி ஆனந்தம். அம்மா கையால் எண்ணெய் தேய்ச்சி வச்சு விடுவான். கௌரி கல்யாணம் பாடி அந்த சம்பிரதாயங்கள்லாம் வரணும். குளிக்கும்போது காயத்ரி மந்திரம் சொல்லிண்டு, மகாலட்சுமியை நினைச்சுண்டு, கங்கையை நினைச்சுண்டு, கங்கைன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிட்டு, சுவாமிகிட்ட புதுசு வாங்கினா அப்படியே உடுத்திக்க மாட்டான். சுவாமிகிட்ட வச்சுட்டு அதில் குங்குமம் தடவி வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கையால் வாங்கிக்கணும். அது ஒரு ஆனந்தம். அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட எல்லாரும் நம்ம பட்சணம் கொடுத்தோம். அவாட்ட இந்த பட்சணம் வாங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டாசு கொளுத்து எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டு, இந்த மரபுகள் காப்பாற்றப்பட வேண்டும். இதனால தலைமுறை ரொம்ப நல்லா இருக்கும்.